ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேட்டா சயின்ஸ் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ரைட்? பட் டேட்டா சயின்ஸ்ன்றது புது டெர்மினாலஜிலாம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஒரு 20-30 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அப்போவும் பிஸ்னஸ்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. அப்போவும் டேட்டா பேஸ் பண்ணி தான் வந்து டெசிஷன்ஸ்லாம் எடுத்தாங்க இல்லையா? எப்பவுமே வந்து பிசினஸ்ல என்ன நடந்திருக்கு, எப்ப என்னெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஃபியூச்சர் டெசிஷன் நம்ம எடுப்போம். ஓகே. இது வந்து காலம் காலமா நடந்துட்டு இருக்கிறது. பட் டேட்டா சயின்ஸ் திடீர்னு எப்படி வந்து இவ்வளோ பாப்புலர் ஆச்சு? இது இது ஆக்சுவலா வந்து நியூ டெர்மினாலஜியா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இல்ல 2 சென்ச்சுரீஸ் பேக்ல நம்ம பார்த்தோம்னா அப்பவும் நம்ம வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணியிருக்கோம். அப்பவும் சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். பட் பண்ண விதம்லாம் வேறையா இருந்திருக்கும். ஓகே. இப்ப ஆரம்ப காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்து பிசினஸ்க்கு யூஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, அப்பல்லாம் வந்து டேட்டாவ நம்ம சென்ட்ரலைஸ் பண்ணி தான் வச்சிருப்போம். லைக் டேட்டா சென்ட்ரலைசேஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆம் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா எல்லா டேட்டாவையும் நீங்க வந்து ஒரே லொகேஷன்ல வச்சிருப்பீங்க. அங்க வச்சு நீங்க வந்து அனலைஸ் பண்றதோ, இல்ல டேட்டாவ வந்து சென்ட்ரலைஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பாப்புலர் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு நெறைய சேலஞ்சஸ் இருந்தது. நெறைய டிஃபிகல்டீஸ் இருந்தது. இப்ப மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நீங்க Googleல டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட சைஸு ஆ நெறைய சேலஞ்சஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குதுன்னா, நெறைய வந்து ஒயர், கேபிள்ஸ் அது இதெல்லாம் வந்து இப்போ ரூம் சைஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு டேட்டாவ வந்து நீங்க ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னும்போது, அந்த சிஸ்டம்ல ஏதாவது ஃபெயிலியர் இருக்கோ, இல்ல ஏதாவது டேமேஜ் அப்படின்னா, உங்க மொத்த டேட்டாவும் போயிடும். இல்லையா? ஸோ இந்த மாரி நெறைய சேலஞ்சஸ் வந்து இருந்துச்சு. நம்ம ஆ டேட்டா சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்கும்போது. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, டேட்டா பேஸ் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. லைக் டேட்டாவ ஸ்டோர் பண்ணணும். ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவ வந்து நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னும்போது, அப்ப டேட்டாபேஸ் கான்செப்ட் வந்து ஒண்ணு வந்துச்சு. ஓகே. நீங்க வந்து அ ரிலேஷனல் டேட்டாபேஸ், நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? விச் இன் ஷார்ட் நம்ம வந்து RDBMS, ரைட்? இல்ல நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டேட்டாபேஸ் எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, உங்க டேட்டா வந்து எஃபிஷியன்ட்டா லைக் ஆர்கனைஸ்டா வந்து உங்க டேட்டாவ நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல நெறைய அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ உங்க டேட்டாவ வந்து செக்யூர்டா வச்சிருக்கணும். இல்ல நெறைய பேர் வந்து ஒரே டைம்ல ஆக்சஸ் பண்ணணும் டேட்டாவ. இல்ல நான் வந்து ஒருத்தருக்கு வந்து வியூ ஆக்சஸும், ஒருத்தருக்கு வந்து எடிட் ஆக்சஸும் குடுக்கணும் அப்படி. இந்த மாதிரி நெறைய அட்வான்டேஜஸ் வந்து டேட்டாபேஸ்ல நமக்கு இருந்துச்சு. ஸோ டேட்டாபேஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு ரீசன் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. எஃபிஷியன்ட்டா ஸ்டோர் பண்றதுக்கு. ஸோ அது வந்து நமக்கு ரிட்ரீவ் பண்றதுக்கோ, இல்ல எனி கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் ஆப்பரேஷன்ஸ் லைக் இப்போ ஒரு டேட்டா ஆட் பண்றதுக்கோ, இல்ல ரிமூவ் பண்றதுக்கோ, இந்த மாரி வேரியஸ் ஆப்பரேஷன்ஸ் நீங்க எஃபெக்டிவா பண்ணலாம் டேட்டாபேஸ்ல. ஸோ டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது இட்ஸ் அகெயின் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாபேஸ் அவ்வளோதாங்க. ஸோ அகெயின் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஒரு ஒரு இடத்துல நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன். எனக்கு வந்து நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். லெட்ஸ் சே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்கவங்களுக்குன்னு டேட்டா வந்து நெறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிருக்கணும் அப்படின்னா, எனக்கு அப்ப டேட்டா வேர் ஹவுஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அகெயின் இன் அன் ஆர்கனைஸ்ட் வே யூ கேன் ஸ்டோர் இன் அ டேட்டா வேர் ஹவுஸ். ஆல்ரைட்? ஸோ இப்போ வந்து நமக்கு இங்க ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து வி ஆர் ஸ்டோரிங். இப்ப இந்த டேட்டாவ நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போறோம்?
ஓகே. அப்ப வச்சிருந்த சில அனாலிட்டிக்கல் டூல்ஸ் லைக் எக்ஸெல் இதெல்லாம் வந்து நமக்கு அவ்ளோ வந்து அம் எஃபெக்டிவா நம்மளால அனலைஸ் பண்ண முடியல. அதெல்லாம் யூஸ் பண்ணி. இப்ப எக்ஸெல் வந்து இட்ஸ் இட்ஸ் அ வெரி கிரேட் அப்ளிகேஷன். பட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவ வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்டின்னும்போது, உங்களுக்கு அது அவ்ளோ ஈஸியா, அவ்ளோ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. ஓகே. ஆ லெட்ஸ் சே இப்ப நான் வந்து டேட்டா விஷுவலைஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அதுல எல்லாமே நீங்க டேட்டா விஷுவலைஸ் பண்ணலாம். நெறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் நீங்க எடுக்கிறதுக்கு நெறைய ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கு. பட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவ நீங்க ஹேண்டில் பண்ணணும். ரைட்? அத வந்து நீங்க பிரசன்ட் பண்ணணும் அப்டின்னும்போது, இட்ஸ் பிட் ஆஃப் டிஃபிகல்டி யூ வில் ஹேவ் வென் யூ ஆர் டீலிங் வித் ஹியூஜ் டேட்டா. ஸோ என்ன பண்ணாங்க, இங்க இருக்கிற இவ்ளோ டேட்டாவையும் நான் எப்படி வந்து அனலைஸ் பண்ண முடியும்? அது வந்து எனக்கு ஈஸியா நான் பண்ணணும். அப்டின்றதுனால பிசினஸ் இன்டெலிஜென்ட் டூல்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ பிஐ டூல்ஸ் நெறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ Tableau, Power BI இந்த மாரி நெறைய வந்து மார்க்கெட்ல இருக்கு. இந்த மாரி டூல்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? Power BI, Cognos இந்த மாரி நெறைய டூல்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாரி சில பிசினஸ் இன்டெலிஜென்ட் டூல்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஏன் அப்டின்னா, இந்த டேட்டாவ வந்து நம்ம எவ்ளோ ஈஸியா அனலைஸ் பண்ணலாம், எவ்ளோ எஃபெக்டிவா அனலைஸ் பண்ணலாம். இப்ப நம்ம அனலைஸ் பண்றது எல்லாத்தையும், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து ஆ யூ நோ பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்குலாம் வந்து நம்ம பிஐ டூல்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாரி நீங்க வந்து டேட்டாவ விஷுவலைஸ் பண்றதுக்கோ, இல்ல டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கோ, இதுக்கெல்லாம் வந்து நமக்கு பிசினஸ் இன்டெலிஜென்ட் டூல்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ, இப்ப நீங்க இன்சைட்ஸ் கேதர் பண்றீங்க, இல்ல ஒரு நாலேட்ஜ், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டாலேருந்து எடுக்குறீங்க அப்படின்னும்போது, கேதர் எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு அத வந்து இன்னும் அ இன்னும் ஒரு டெர்மினாலஜி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மீன்ஸ் நெறைய அம் அ அட்வான்ஸ் அனாலிட்டிக்கல் டூல்ஸ்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா மைனிங்ன்றது ஒண்ணும் இல்ல. நீங்க இன்னும் டீப்பர் அனாலிசிஸ் பண்றது தான் வந்து டேட்டா மைனிங் சொல்லுவோம். லைக் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் யூ ட்ரை டு அனலைஸ், ரைட்? ஸோ ரொம்ப டீப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது, அதுதான் நம்ம வந்து டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்லி அ சொன்னோம். சில டேட்டா மைனிங் டூல்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுல இந்த பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஆஹ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது அகெயின் யூஆர் கோயிங் டு அனலைஸ் யுவர் டேட்டா, ரைட்? ஸோ ஒரு பிசினஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல என்ன த்ரெட்ஸ், ரிஸ்க், ஃபியூச்சர் ரிஸ்க் என்ன, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், என்ன உங்களோட டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் வந்து பிசினஸ் அனாலிட்டிக்கல் டூல்ஸ் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுல இருந்து இருந்துதான் அதுக்கப்புறம் லைக் இன் 2016, 15 அந்த ரேஞ்சில தான் வந்து உங்களுக்கு அந்த அந்த காலகட்டத்துல தான் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்றது பாப்புலர் ஆச்சு. ஸோ டேட்டா சயின்ஸ் அகெயின் எல்லாம் நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணணுமோ அதை தான் இங்கேயும் பண்றோம். பட் அதையே இன்னும் அட்வான்ஸ்டா பண்றோம். இப்ப டேட்டா சயின்ஸ்ன்னும் போது ஏன் இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு அப்படின்னா, இங்க நம்ம மெஷின் லேர்னிங், ஏஐ இதெல்லாம் நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சோம். இப்ப மெஷின் லேர்னிங்ன்றது என்ன? அதுவும் வந்து உங்க டேட்டாவ எடுத்து அனலைஸ் பண்ணி நெறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு அ ப்ரொவைட் பண்ண போகுது. பட் நீங்க இப்ப டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. இல்லனாலும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்றத மெயினா இங்க இங்க வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னும்போது இங்க வந்து நம்ம அவர் மெயின் ஃபோக்கஸ் வில் பி இன் ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஸோ பேர பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னு. ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்ன்றது ஒண்ணும் இல்ல. யூ ட்ரை டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர், ட்ரை டு ஃபோர்காஸ்ட் த ஃபியூச்சர், ரைட்? ஸோ என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்றத நீங்க சில டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூல்ஸ் தான் வந்து மெஷின் லேர்னிங் ஆர் ஏஐ அல்காரிதம்ஸ் ஆர் டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ்ன்னும் போது முன்னாடியே நான் சொன்னேன் என்னெல்லாம் வந்து நமக்கு தேவை. ஸோ மெயின் வந்து மெஷின் லேர்னிங் நாலேஜ் ஆர் ஏஐ நாலேஜ் நமக்கு இங்கே தேவை. ஓகே. ஸோ
ஆஸ் ஐ டோல்ட் இங்க வந்து நம்ம ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் தான் மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ டேட்டா சயின்ஸ்ன்றது அரௌண்ட் 2015ல வந்து இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஓகே. ஸோ டேட்டா சயின்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி அதுலேருந்து எவ்வளோக்குள்ள நம்ம இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத பேசுறது தான் வந்து டேட்டா சயின்ஸ். ஆல்ரைட். ஸோ இப்படிதாங்க நமக்கு வந்து டேட்டா சயின்ஸ் ஆக்சுவலா இதுதான் வந்து எவல்யூஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டா சயின்ஸ்னா என்ன? எப்படி வந்து இந்த டெர்மினாலஜி யூனோ எப்படி இது வந்து பாப்புலர் ஆச்சு? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இத வந்து என்ன என்ன பேர்லலாம் நம்ம வச்சு ஆம் இது வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆல்ரைட். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோல நம்ம டேட்டா சயின்ஸ்க்கு ரிலேட்டடா நிறைய டெர்மினாலஜிஸ் பார்ப்போம். ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ். தேங்க் யூ ஆல்.